இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமானமாக இந்த நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் யாவரும் இவ்விதமாக ஆன்லைன் மூலமாக சேர்ந்து கர்த்தர் நாமத்தை துதிக்க, ஆசீர்வதிக்க, கர்த்தரின் சன்னிதானத்தில் இவ்விதமாக ஜெபத்தில் தரித்திருக்க, அதே சமயத்தில் தேவ வார்த்தையை கேட்க, தேவ வசனத்தை கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். May I greet all of you in the loving name of Jesus and welcome you to our Sunday service, a time to praise and worship the Lord, to listen to His word, to sit at His feet. இந்த நாளில் கூட ஒரு விசேஷ ஞாயிறை அனுசரிக்கிறோம். ஓய்வு பெற்ற போதகர்களை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடம் அவங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆகிய இந்த நாளில் கூட ஒரு ஓய்வு பெற்ற போதகர் நம்மோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Today we are remembering all our retired pastors, and we want to thank God for all these pastors who have worked and sacrificed for the extension of God's kingdom. Come, let's pray. ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக ராஜா நன்றி. விசேஷமானமாக இந்த ஜூலை மாதம் இறுதி ஞாயிறில் கூட நாம் மீண்டும் உம்மை ஆராதிக்க கூட கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you Lord for the 4th Sunday in July. 7 மாதங்களை இன்றைக்கு முடிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அடுப்பா எங்களோடு கூட இரும். இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய தேவ பிரசனம், தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence and your grace will engulf each and every one of us as we prepare our hearts to worship you. அப்பா, எல்லாவற்றும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமானமாக இன்றைக்கு ஓய்வு பெற்ற போதகர்களை நாம் கனப்படுத்தும் பொழுது கூட அவங்களை விசேஷமானமாக ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துமாக. Let's worship Jesus. We worship you, Father. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். Let's worship Jesus. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. கருவில் உருவாகும் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உன்னுடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருகிறீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உன்னுடன் சேர்த்துக் கொள்ள நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுமா, ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே, மகிமையின் தேவனே. Oh, we worship you, Jesus. Oh, we praise you, Jesus. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பின் தேவனே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கின்றோம். Jesus, எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்தேன், புது
கிருபைகள் தந்தவர், கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே, கிருபைகள் தந்தவரே. ஆம் தேவனே, என்னை உயர்த்தி வைத்தவரே, பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே, பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவரே. எங்கள் பலனை எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே, பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாகிடுமே, என்னை பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாகிடுமே. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. கரங்களை ஊதி சொல்லுமா, எங்கள் பலனே, உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாள் எல்லாமே. இந்த உயிருள்ள நாள் எல்லாமே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. ஆம் தேவனே, எங்கள் பலனாக இருக்கின்ற என் தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. Oh, we worship you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ கிருபைகள் தந்தவரே, என்னை மேலாக உயர்த்தி வைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். We praise you, Jesus. Oh, we worship you, Jesus. Oh, we worship you. Oh, உம்மை ஆராதிக்கின்றோம். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். சேர்ந்து சொல்லுங்க யாருமே. குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சித்தம் அல்ல, சித்தம் நாதா, தருகிறேன்
எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை தருகிறேன், யாரும் சேர்ந்து தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை உருவாக்குமே. என் இயேசுவே உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. Oh, we worship you, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, என் தேவனே, என் இயேசுவே. தொடர்ந்து ஜெப சிந்தையோடு நம்ம இருப்போமாக. We praise you, Jesus. இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 56ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. தேவனே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை
உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருந்தனைகள் என் மேல் இருக்கிறது. உமக்கு சோஸ்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்பதே. ஆமென். Today's scripture reading is taken from Psalms 56 verses 1 to 13. Be gracious to me, O God, for man tramples on me. All day long an attacker oppresses me. My enemies trample on me all day long, for many attack me proudly. When I am afraid, I put my trust in you. In God, whose word I praise. In God I trust. I shall not be afraid. What can flesh do to me? All day long they injure my cause. All their thoughts are against me for evil. They stir up strife. They lurk. They watch my steps as they have waited for my life. For their crime will they escape. In wrath, cast down the peoples, O God. You have kept count of my tossings. Put my tears in your bottle. Are they not in your book? Then my enemies will turn back in the day when I call. This I know, that God is for me. In God, whose word I praise. In the Lord, whose word I praise. In God I trust. I shall not be afraid. What can man do to me? I must perform my vows to you, O God. I will render thank offerings to you, for you have delivered my soul from death. Yes, my feet from falling, that I may walk before God in the light of life. This is the word of the Lord, and thanks be to God. வாருங்கள் நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. லெட் அஸ் லுக் டு காட் இன் ப்ரேயர். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மறுபடியும் அப்பா, தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஆண்டவரை மீண்டும் நம்ம கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷவனமாக இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே, சபைகளை கூட முடியாமல் இருக்கிற நிலைமையிலே இவ்விதமாக ஆன்லைன் மூலமாக அப்பா ராஜா நாங்கள் கூடி ஆண்டவரை ஜெபிக்க பங்கு பெற நீ கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for this beautiful morning that you have given us an opportunity to come together as your children during this COVID period. Lord, we are able to gather in church, but we thank you, Lord, for these online services where we can come together to praise and worship and bless your name, O Father. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, போன வாரத்திலிருந்து இந்நாள் வரை எங்கள் யாவையும் அப்பா பத்திரமாக நீ உங்களுடைய திருக்கருத்தினால் தாங்கி நடத்தி ஆசீர்வதித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you, Lord, for being with each and every one of us from last week until today, O God. How you have sustained each and every one of us with the everlasting arms of Father. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அப்பா பயங்கரமான ஆபத்துகள், ஆண்டவரே பயங்கரமான காரியங்கள் எங்களை சூழ்ந்து இருந்த கூட நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீ கண்ணின் மணி போல நீ காத்து நீ வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, that you were with each and every one of us. Lord, even though we are surrounded by a pandemic, Lord, you have continued to watch over each and every one of us and keeping us all safe. அப்பா, விசேஷவனமாக இந்த காலவெளியில் கூட எங்கள் தேசத்துக்காக நம்ம சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கோவிட் காலத்தில் கூட ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எண்ணிக்கை ஏறிக்கொண்டு இருக்குது.
அப்பா ஒவ்வொரு நாளும் புது புது கோவிட் கேசஸ்களை ஆண்டவரே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ராஜா, இந்த சூழ்நிலைக்காக விசேஷமானமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this morning we want to especially pray for our nation, and we want to pray for this pandemic situation. Every day they are finding new cases of Father, and the number is increasing day by day. Lord, we want to bring our situation into your loving hands. அப்பா, எங்களுடைய சூழ்நிலை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மிடம் மட்டும்தான் ஆண்டவரே விடை உண்டு, உம்மிடம் மட்டும்தான் விடுதலை உண்டு, உம்மிடம் மட்டும்தான் சுகம் உண்டு ஆண்டவரே. ஆகையால் இந்த தேசத்தின் மேல், நம்முடைய தேசத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் உம்முடைய ஆணி பாய்ந்த கருத்தை நீற்றி எங்கள் யாவற்றும் மேல் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா விதமான வியாதியின் கட்டுகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கட்டவுத்து ஆண்டவரே. அப்பா ராஜா, இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து நீ துரத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த இரத்தத்திலே ஆண்டவரே அதை சுட்டு பொசுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray that you will command, Lord, that disease, Lord, the coronavirus to leave our nation, and that through your precious blood, Lord, you will purge, you will burn, destroy every virus of Father. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாத்திரம் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானமாக மருத்துவ சாலையில் சேர்க்கப்பட்டவர்கள், ஐசியூவில் இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கின்றவர்கள், குவாரண்டைனில் இருக்கிறவர்கள் யாவையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பல சூழ்நிலையில் மத்தியிலே, பல நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவரே நிலைமையில் மத்தியிலே இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷவனமாக இந்த கோவிட்டினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் அவங்களுடைய நேசித்தவர்களை ஆண்டவரே இழக்க ஒரு சூழ்நிலை, அப்பா மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. Lord, we want to continue to pray for all those who are in hospitals, all those who are in quarantines, all those who are in ICU. We want to pray for those family members who have lost their loved ones because of COVID, and Lord, are in so much of distress and depression, our God. அவங்களை ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் அவங்க மேல் வர வேண்டும், உம்முடைய கிருபை அவர் மேல் ஊற்றப்பட வேண்டும். அப்பா ராஜா, சுகவீரமாக இருக்கிற மக்கள் மேல் ஆண்டவரே இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய சுகம் கொடுக்கிற வல்லமை அவங்களை தொட்டு சுகப்படுத்தி விடுதலையாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ ஓய்வில்லாமல் ஆண்டவரே, அப்பா இரலும் பகலும் ஆண்டவரே அவங்களை உயிரை பணிய வைத்து ஆண்டவரே வியாதியான இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை பணிபடி செய்து வருகிறார்கள். அவங்களுக்காக யாவருக்காக நன்றி. தால் we thank you, Lord, for all of frontline workers who have, Lord, sacrificed all their time and all their effort to take care of all the sick ones, of Father. I pray that you will be with them. Pray that you will bless them. அப்பா, தொடர்ந்து அவங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் யாவற்றையும் சந்தியும். அவங்களுடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆபத்தின் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது கூட அப்பா அவங்க குடும்பங்களுக்கு எந்த ஒரு தவறான காரியம் நடக்காமல் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பங்கள் யாவற்றையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சூழ்நிலை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரை நீ சுத்திகரித்து சுத்தம் செய்து விடுதலையாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமான இந்த காலவெளியில் கூட எங்கள் திருச்சபை அங்கத்தினர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியாக, சுகவீனமாக, பலவீனமான மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவரே இந்த கோவிட் வியாதி வந்திருக்குது கர்த்தாவே, இந்த வியாதியிலிருந்து அவங்களை நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே அப்பா, ஒரு சில பேர் ஆண்டவரே இந்த வியாதிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஆண்டவரே. அவங்களுக்கு குடும்பங்களுக்காக அந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக காலம் சென்று திரு தங்கமணி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தோடு கூட இரும் ஆண்டவரே. ராஜா, மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் யாவற்றும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தினால் அவங்களை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில்ப்பா, இந்த கோவிட் காலத்தில் அநேகர் அவங்களுடைய நேசித்தவர்களை இலக்க சூழ்நிலை, அவங்களுக்காக கூட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சமாதானப்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தாங்கும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்குள் இருக்கிறதுனாலே அப்பா ராஜா, அவர்கள் யாவரும் உங்களுடைய சமூகத்துக்குள் சென்று விட்டால் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் அவங்களை மீண்டும் சந்திப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதுவே உம்முடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது. அதுவே நீர் கூறியிருக்கிறீர். நீரே உயிர்த்தெழுந்ததின் முதல் கனியாக இருக்கிறதுனாலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அப்பா ராஜா, உண்மையில் எல்லாவற்றும் வைத்து விடுகிறோம்.
பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதே சமயத்தில் ஆண்டவரே சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சபை அங்கத்தினரே உங்களுடைய பாத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்களுடைய தழும்புகள் நிமித்தமாக, உங்களுடைய காயங்கள் நிமித்தமாக அவங்களை தொட்டு பலப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறோம். இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை அப்பா, அடிப்படை தேவைகள் ஆண்டவரே சந்திக்க முடியாத இருக்கிற சூழ்நிலை, முடிந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ முடிந்த அளவுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு உதவி நேரத்தோடு வந்து சேர நீ உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். சபை எடுக்கிற பிரயாசங்கள் யாவற்றும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிரயாசங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்க எங்கள் சபையை நீ பயன்படுத்த வேண்டும் செபிக்கிறோம். Lord, we want to thank you for all the effort that the church is taking to help those who are in need. We pray that you will bless every effort, that the need will go to the people at the right time. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ உற்சாகப்படுத்தும். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை, விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி ஆண்டவரை, விசுவாசத்தில் குளிர்ந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ தட்டி எழுப்பி ஆண்டவரை ஆவின் உற்சாகத்தோடு எழுப்பி ஆண்டவரை ஒரு ஆவின் அபிஷேகம், ஒரு ஆவின் பலன் அவன் மேல் வர வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray that none of us will grow cold in our faith. We have not been able to come together as a church, but we pray that the faith within us will rise up. Lord, the Holy Spirit will anoint us so that we will rise up in our faith. விசுவாசத்தில் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, ஒளி வீச, ஒப்பாக ஒளியாக இருக்க அவ்விதமாக ஒவ்வொருவரையும் நீ உற்சாகப்படுத்த வேண்டுமாக செபிக்கும். யாரும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரை, யாரும் அப்பா மனம் விட்டு போகக்கூடாது ஆண்டவரை. நீ பொறுப்பெடுத்துகள் ஒவ்வொருவரும் கரம் பிடித்து ஆண்டவரை தட்டி நீ எழுப்ப வேண்டுமாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. மறுப்பமாக தேசத்தை உங்களுடைய பாத்திரம் கொண்டு வருகிறோம். தேசத்து பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளை சந்தியும். இந்த லாக்டவுன் எல்லாம் ஆண்டவரை சீக்கிரமாக முடிந்து நாங்கள் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும். வேலை செய்கிற இடங்கள்லாம் திறக்கப்பட்டு மக்கள் மீண்டும் வேலைக்கு செல்ல நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும் அப்பா. இன்றைய தேவ செய்திக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஓய்வு பெற்று ஊழியக்காரர்கள் அப்பா நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையை நாங்கள் கொண்டாடும் பொழுது கூட அப்பா இந்த ஆராதனை விசேஷபரமாக நீர் ஆசீர்வதியும். ஓய்வு பெற்ற ஊழியக்காரர்கள் யாவையும் இப்படி பார்த்து நாங்கள் வைக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை பலத்தை நீ தாரும். அவங்களோட அன்றாட ஆண்டவரை தேவைகளை யாவற்றையும் சந்தியும். எந்த ஒரு போது குடும்பம் ஆண்டவரே குறையாக இருக்காமல் ஆண்டவரை எல்லா குறைகள் யாவற்றும் உங்களுடைய கிருபையின்படி நீக்க வேண்டும் செபிக்கிறோம். Lord, we want to continue to bless all our retired pastors. We thank you for their sacrifices. We thank you, Lord, for all that they have done, the years of service. Bless them and bless their families. தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மரித்திரு எம் ஜோசப் காராஜா நன்றி. அவர் மனைவி குடும்பத்துக்கார தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, இன்றைக்கு தெய்வ செய்தி நம்மோடு கூட பகிர்ந்து போடுது. அந்த செய்தி நம்மோடு கூட ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டும் செபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. Let us unite in the prayer that Jesus taught us. பரமண்டலங்களுக்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியிலே செய்யப்படுறதாக. அன்புள்ள ஆகாரத்துக்கு தாரும். விடமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனை பிரேசமும் தீவிரச்சுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய வகையிலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவ செய்தியை டிஎம்சி செந்தூல் திருச்சபை மக்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி, சபை போதகர் திரு ஜஸ்டின் கிளேரன் அவர்களுக்கும் மற்றும் உக்ரான குழுவினருக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, தேவ செய்திக்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவ செய்தியை சபை மக்கள் மத்தியிலே பேசும்படியாய் சொல்லும்படியாய் கர்த்தர் இந்த வாய்ப்பினை தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாய் ஜனங்களுடைய உள்ளங்கள் தொடப்பட கர்த்தர் அடியேனு கூட இடைப்படும், பிள்ளைகளோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஜனங்கள் ஆண்டவரே நம்பிக்கையை பெறவும், ஆண்டவரே ஐயா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழவும், உயிர் தெழுதலின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் வாழவும், இந்த பெண்டமிக் காலத்திலே மன தைரியமாய் வாழவும் இந்த செய்தியை கேட்டு பலப்பட கிருபை தாரும். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிக ஜெபத்தோடும் அதிக பாரத்தோடும் தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே நான் வைக்கின்றேன். செய்தியின் தலைப்பு ஒருவேளை உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம், ஆனாலும் உங்களை தைரியப்படுத்தவும் உங்களை உற்சாகம் ஊட்டவுமே இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. திஸ் இஸ் த வேர்டு ஆஃப் லார்ட். கர்த்தருடைய வார்த்தை என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்று செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 56ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கின்றேன். 3வது வசனம், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி தாவீது அழகாக அதை சொல்லியிருக்கிறார். அதை தேவ செய்தி அவங்க மத்தியில் வைக்கிறது காலத்துக்கேற்ற ஒரு செய்தி என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்று கொரோனா பேண்டமிக், கொரோனா காலத்திலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது திடீர் என்று சொல்லி ஏதோ வந்துவிட்ட ஒரு காரியம், ஒரு சோதனை என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று, கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று. கொள்ளை நோய் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த நோயானது பேரழிவை உண்டாக்கும் நோய் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த கொள்ளை நோய் என்பதற்கு தமிழில் நல்ல ஆழமான அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது பேரழிவை உண்டாக்கும் நோய். பிரியமானவர்களே, இன்று அது பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மலேசியா தேசத்தில் மாத்திரம் நாள் ஒன்றுக்கு 200 பேருக்கு அதிகமானவர்கள் மரிக்கிறார்கள் என்று, இந்த வியாதியிலே மரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பெண்டமிக் காலத்தில் அதோடு கூட மாத்திரம்ல, அதோடு கூட ஒட்டி பல சம்பவங்கள் நடக்கின்றது, தற்கொலைகள் நடக்கின்றது, வேலை இல்லாத திண்டாட்டம், பலவிதமான மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், வருமானம் இன்மை, நடமாட முடியாத கட்டுப்பாடுகள், நல்ல மங்களகரமான காரியம், திருமணங்கள், விசேஷ காரியங்களில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நேசிக்கிறவர்கள் மரித்தா அவர்களை சென்று சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம்.
இதிலிருந்து நம்மை யார் விடுதலையாக்க கூடும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அதிகமாய் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் வாழும் பொழுது மரண பயத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். மரணத்துக்கு பயப்படாதவர் ஒருவரும் இல்லை. மரண பயத்துக்கு விதிவிலக்கானோர் யாரும் இல்லை என்று சொல்லலாம். மரண பயம் இன்றைக்கு அநேகரை ஆட்டி கொண்டிருக்கிறது, பதற்ற நிலையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சம்பவம் நான் டிஎம்சி புந்தோங் தமிழ் சட்டமில்ல நடந்தது. நான் மருத்துவமனைக்கு விசிட்டிங்காக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது மருத்துவமனையிலே ஒரு போதகர், எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு போதகர் அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அருகில் சென்று, என்ன பாஸ்டர் நடந்தது என்று கேட்கும் பொழுது அவர் கண்ணீரோடு சொன்னார். அது என்னால் மறக்கவே முடியவில்லை. அவர் சொன்னார், எத்தனையோ அடக்க ஆராதனைக்கு நான் சென்றிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு ஆறுதல் ஊட்டும் வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன், மன தைரியம் ஊட்டும் வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய அடக்க ஆராதனை செய்திருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு நான் ஆறுதலாக இருந்திருக்கிறேன், பயப்படாதீர்கள் என்று சொன்னேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றெல்லாம் நான் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு என் வீட்டிலே என்னுடைய 12 வயது மகன் இறந்து விட்டான் பாஸ்டர். நானும் அந்த மரணத்தின் பயணத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. கலங்கி நிற்கிறதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, வேதத்திலே சங்கீதம் 23 நாம் பார்க்கும் பொழுது தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதின் கடைசி நேரம், தாவீதின் பயங்கரமான ஒரு நேரம், மரண தருவாய் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அது கோலும் தடியும் என்று தேட்டும் என்று சொல்லி முழக்கமிட்டதை நாம் பார்க்கலாம். இந்த 56ஆம் சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, காத்தூரிலே தாவீது பெலிஸ்தீரின் கையிலே அகப்பட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 3வது வசனம், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி தாவீது பாடினான். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தை தெரியுங்களா? பயப்படும் நாளில். என்னங்க பயம்? மரண பயம். காத்தூரில் பெலிஸ்தர் வந்து தாவீதை பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நடக்க போறது மரணம்தான். எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அதாங்க மரண பயம். பலவிதமான பயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. இக்கட்டான நேரில், வியாதியான நேரத்தில், பாதிக்கப்படுகிற என்ன செய்கிறதுன்னு தவிக்கின்ற நேரத்தில் நான் பயப்படும் காரியம் எனக்கு வரும் பொழுது உம்மை நம்புவேன் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாட்டை நான் பாடுறேன், என் குரலில் நான் பாடுறேன். கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் கூட ஊழியத்தில் ஆரம்பத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே அவருக்கு தெரியும், நான் சாவதற்கு தான், நான் மரிப்பதற்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த நேரம் கர்த்தருக்கு வந்த பொழுது அவர் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? அந்த நேரம் வந்த பொழுது அவர் திகில் அடைய தொடங்கினார். வியாகுலம் அவரை கவ்வியது. அவர் மரணத்தின் பாதையிலே அவர் கடந்து செல்லும் பொழுது அதை சமாளிக்க, அதை தவிர்க்க 2 ஆயுதங்களை அவர் கையாடினார். அந்த 2 ஆயுதங்கள் என்ன என்பதை உங்கள் மத்தியிலே நான் வைக்கப் போகிறேன். முதலாவது மரண பயம், ஃபியர் ஆஃப் த டெத். மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த மரண பயத்துக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்குறேன். உங்களை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. பெருங்காடு, அவங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க, அங்கே போயிட்டீங்க, எப்படியோ நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். திடீர்னு ஒரு சிங்கம் குறுக்கிடுது. சிங்கத்தை பார்த்துட்டீங்க. சிங்கத்தை பார்த்தோன்னே அக்கம் பக்கம் யாருமே இல்லை, ஒண்டி. என்ன செய்வீங்க? நீங்கள் நல்ல ஒரு விசுவாசினா என்ன சொல்லுவீங்க? இயேசுவே, கர்த்தாவே, ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்க. ஒருவேளை கிறிஸ்துவ அறியாதவராக இருந்தா, ஐயோ நான் செத்தேன், ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அதுதான் கடைசி நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறன்றது ரொம்ப முக்கியங்க. ஆனால் அந்த கெச்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அது என்ன ஜெபம் நம்ம பார்ப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 39வது வசனம். அவர் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபம் செய்தார். அருமையான ஒரு ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒப்புக்கொடுத்தலின் ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். உலகம் அறியாத, உலகம் தெரியாத ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஏறெடுத்தார். நம்ம ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னை ரட்சியும் என்று சொல்லிதான் நம்ம ஜெபம் செய்வோம். ஆனால் அந்த மரண பீதியின் நேரத்திலே அவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம்
ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுத்தார் என்று பார்க்கலாம். அந்த ஜெபத்தை கேட்ட பரலோகத்தின் பிதா, தந்தையானவர், அப்பா மன மகிழ்ச்சி அடைந்து பேர் இன்பம் அடைந்து, ஓ என் மகன் என்னுடைய கரத்துல தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தா, என்னுடைய சித்தம் தான் நிறைவேறும் என்று சொல்லிட்டாரே என்று சொல்லி மனம் மகிழ்வு அடைந்து ஒரு ஸ்பெஷல் தூதனை அவர் அனுப்புறாரு. அவர் பணிவிடை செய்தார். ஒரு தூதன் வந்து பணிவிடை செய்தார் என்று சொல்லி மாத்திரம்தான் அங்க போடப்பட்டிருக்குது. அது என்ன பணிவிடை செய்தார்னு நமக்கு தெரியல. என்ன பணிவிடை செய்திருப்பாரு? ஆறுதல் படுத்தியிருப்பாரு, உற்சாகப்படுத்தி இருப்பாரு, பலப்படுத்தி இருப்பாரு. ஐயா நீ 3 நாளா உயிர் தெழுவ, பரலோகத்தில் பிதாவானவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, உன்னோட ஜெபத்தை கேட்டு தைரியமாயிரு 3 நாள் தான் தைரியமாயிருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அவர் அப்படி தான் சொல்லி இருப்பார். வேற என்ன சொல்லியிருப்பார் எனக்கு தெரியல. இதை தான் எபிரியர் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பவுல் அழகா முன்னோர்களை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது, ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் நிமிர்த்தி, இந்த தேவ தூதன் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை தளர்ந்த கரங்களையும் தளர்ந்த முழங்கால்களையும் தடுமாறும் பாதங்களையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார், சகாயம் பண்ணியிருக்கிறார், உதவி இருக்கிறார். இயேசு கெச்சமனே தோட்டத்தில் பாருங்க, யாருமே அந்த இடத்துல இல்லை. வந்த சீசர்கள் தூங்குறாங்க, 3 பேரு தனிமையாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ரத்தம் பெருந்துளியாய் வேர்வையாக வெளிப்பட்டது. அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த மரண பீதியானது அவரை ஆட்டி படைக்கும் பொழுது, அவர் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, எந்த பாடுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணித்த பொழுது, பிதாவானவர் சிறப்பு தூதனை அனுப்பி பணிவிடை செய்தார். அதுக்கு அந்தாண்ட பாருங்க, அவர் மரண கொல்கோதா பாதையிலே, சிலுவை பாதையிலே வெற்றி சிறக்க அவர் பயணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சர்வ வல்லமுள்ள தேவன் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் நம்முடைய பிதாவான தேவன் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அது ஜீவனானாலும் மரணமானாலும் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் மேற்கொண்டிருக்கோம். இந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் என்று சொன்னால் இன்னொரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாவாரிக்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட உள்ளான அசிங்கமான பாவங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நான் எப்பொழுது ஜெபிக்கும் பொழுதும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நான் மற்றவங்களுக்கு யாருக்கு ஜெபித்தாலும் நான் எழுதெடுக்கிறது நான் தகுதியற்றவன். ஏன்னா நானும் ஒரு பாவி, ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாய் நீதிமானா நீங்க என்ன நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. பெருமை பாராட்டி ஜெபிக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லையா, என் பாவங்களை மன்னியோ, பாவியான மனுஷன் நான் சொல்லி தான் நான் ஜெபத்தை நான் நேரிடும்பேன். ஜெபம் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் முதல்ல இருக்கணும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அநேகர் பாஸ்டருங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பாஸ்டர் மோகன் லாசரஸ் இதுன்னு எத்தனையோ பேரை நாடி போகிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய விசுவாசிகள் சொல்லி நாடி போய் அவங்ககிட்ட ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில வேளையில் அவங்க ஜெபம் பண்ணால் கேட்கப்படும் என்று சொல்லி நம்பி ஏமாந்து போகிறாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே,
அவங்க ஜெபிக்கிறதோ, அவங்ககிட்ட ஜெபிங்கன்னு சொல்கிறதோ நான் தப்பு சொல்ல வரல. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட பேதுரு, பவுல் இருக்கும் பொழுது கூட அநேகர் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவங்களோட சிறையிருப்பை அவர் மாற்றி போட்டார். மற்றவங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்கிறதுல தப்பு கிடையாது, அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் பாதிப்பின் சூழ்நிலை இருக்கிற நம்ம அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி அழகாக யாக்கோபு சொல்கிறார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டா நீ ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணணும்? நீ தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்துக்கு வேல்யூ இருக்குங்க, அதுக்கு தனி மதிப்பு இருக்குங்க. நான் கூட இந்த துன்பமான பாதையில் கடந்த காலத்தில் நான் கடந்து போனேன். இந்த ப்ரோஸ்டேட் என்று சொல்லப்படுகிற ஆப்ரேஷன், அதற்கு பிறகு 1 வருஷம் நான் பட்ட பாட நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. என் மனைவி இருந்தாங்க, என் பிள்ளைங்க கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சுது, ஜெபிக்க முடிஞ்சுது. ஆனால் என்னோட வேதனை வலியை அவங்களால அனுபவிக்கவோ அதை எடுத்துக்கொள்ளவோ முடியல. அந்த கஷ்டத்தில் ராத்திரியில் தூங்க முடியாது. நம்புவேன் என் இயேசு ஒருவர் தான். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொண்டாலும் நான் ஜீவனோடு இருந்தாலும் உங்களுடைய சித்தையா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தான் ஜெபித்தேன். இன்றைக்கி நல்லா இருக்கிறேன்னா நான் நம்பிய இயேசு கிறிஸ்து ஆபத்தான சூழ்நிலை அவர் என்னை கைவிடலை. எனக்கு அருமையான தேவஜனமே, பாஸ்டரோ, சுவிசேஷகரையோ, தீர்க்கதரிசியோ ஜெபிட்டோம் என்று சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. அன்னைக்கு பாஸ்டர் பீட்டரையோ, சுவிசேஷகர் யாக்கோபையோ, தீர்க்கதரிசி யோவானையோ ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கலை. ஜெபிக்க சொன்னார், அவ்வளோதான். ஒருவர் தூங்கினார், ஒருவர் உறங்கினார், ஒருத்தர் கொரட்டை விட்டார். அதான் கெச்சமனை தோட்டத்தில் நடந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பாரம் இருக்குங்க, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் குறைபாடுகள் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதை சீசர்கள் தூங்கினதுக்கு வேணுமென்னே இல்லை, சரீர களைப்பு, சோர்வாக இருந்தார்கள், அதிக நித்திரையாக இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு தனிமையாய் போராடி ஜெபித்து ஜெயம் எடுத்தார். ஒருவேளை அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானை ஜெபிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் சிலுவை மரத்து வரைக்கும் தைரியமாக போயிருப்பாங்க. அந்த 1 மணி நேரத்தை பேதுரு எப்பொழுதும் சொல்லுவாராம். தள்ளுபடி ஆகமத்தில் அது எப்பொழுதும் நினைப்பாராம், நான் அந்த 1 மணி நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், நான் ஜெபித்த இயேசுவோடு கூட பரமேறி போயிருப்பேன் அப்பொழுதே. எப்படி எனக்கு அருமையான தேவஜனமே, நம் மற்றவர்களுக்கு ஜெபிக்க சொல்கிறதில்ல, மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம் என்று நான் சொல்ல வருகிறேன். இரண்டாவதாக, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, த ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன். உயிர்த்தெழுதலில் நம்ம நம்பிக்கை வைக்கணும். 6லும் சாவு, 100லும் சாவு. சாவு இரக்கமே காட்டாது. பெரிய வெள்ளி வரும், அதோடு முடிஞ்சிடாது. ஈஸ்டரும் வரும். வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிடாத, தோல்வியும் தொடர்ந்து வரும். தோல்வியை கண்டு துவண்டு விடாத, தொடர்ந்து ஒரு வெற்றி வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அப்படிதான். ரொம்ப சந்தோஷமாக வரும் பிரச்சனை. பிரச்சனையா, கவலைப்படாதியா, வெற்றி தொடர்ந்து வரும். அப்படி நம்பிக்கையெல்லாம்
உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலேயே இருக்க வேண்டும். உயிர் தெழுதல்ல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது, சிலுவில் அறையப்படும் பொழுதும் விசுவாசத்துக்கு உயிர் மூட்டியது என்ன தெரியுமா? உயிர் தெழுதலின் மேலே அவர் நம்பிக்கை வைத்தார். அதனால தான் எபிரேயர் புத்தகத்தை எழுதின பவுல் சொல்கிறாரு 12:2 அது இப்படி சொல்கிறாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று பவுல் அழகாக இதை சொல்லுகிறார் எபிரேயர் புத்தகத்தில். எபிரேயர் 12:3 கூட பாவிகள் எதிர்ப்பு, ஏமாற்றம் அவரை சோர்வு அடைய பண்ண பலவிதமான சதிகள் செய்தாலும் கூட எனக்கு இன்றைக்கு முற்கிரீடம், ஆனால் நாளைக்கு எனக்கு முடிசூட்டு விழா என்று சொல்லி தான் அவர் பவுல் தைரியம் ஓட்டினார் முன்னோர்கள் அந்த தைரியத்தை பெற்று வாழ்ந்தார்களாம். எப்படி 12ஆம் அதிகாரத்தில் முன்னோர்களுடைய சாட்சிகளை பாருங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இயேசு மரணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் உயிர் தெழுதலையும் பேசினார். சீஷர்கள் அதை மறந்து போனார்கள், அதை நம்பலையா மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 31ஆம் 32ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏனெனில் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். 10வது வசனத்தில் 32-34 நாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி தான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சீசர்களிடத்திலே அந்த நாட்களிலே இயேசு மரணத்தை பற்றி போதிக்கும் போதெல்லாம் அவருடைய உயிர் தெழுதலையும் பற்றியும் அவர் போதித்தார். இயேசுவினுடைய உயிர் தெழுதலை பயத்தினாலே சீசர்கள் மறந்து போனார்கள். அதை நம்ப ஆமலே போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு எச்சரிப்பான காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன். இங்கு ஒரு காரியத்தை உண்மையாகவே உங்கள் மத்தியில் நினைப்பூட்ட நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை மறந்து போனார்கள். இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் எனக்கு தெரியும், அவர் 50 வயதுக்குட்பட்டவர். அவர் இப்படியாய் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், கடைசி காலம்னு பாஸ்டர்மாருங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதெல்லாம் பேசிக்கிட்டேன். இப்போ பாரு இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வரப்போகிறார், கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். நானும் 50 வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் வரேன். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பாடில்லை. இவங்கெல்லாம் வயிற்று பிழப்புக்கு வரப்போகிறார் வரப்போகிறார் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் இது கடைசி காலம்னு சொல்கிறது என்னுடைய வயசு. 50 வயசுக்கு மேலே ஆச்சுனாக்கா வீடு போ போ காடு வா வா என்று சொல்லுது. அதான் கடைசி காலம். கடைசி காலத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை, அதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படி சொன்னார். பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அவரோட வார்த்தை. ஐயா, 6லேயும் சாவு, 100லேயும் சாவு. சாவு ஒருவனுக்கு ஒரு நாளும் சொல்லிட்டு வராதியா. வயிற்றில் கருவுற்ற குழந்தையே செத்து போகுது. ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2000 வருஷம் ஆண்டவருக்கு 2 நாள் மாதிரி. அவர் வேதத்தை சரியாக படிக்காதனால இப்படில. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது கடைசியில் எப்படி திருப்பா போய் முடிய போகுது? புலி வருது புலி வருது என்று அதில் தான் முடிய போகுது. ஒருத்தன் அப்படி தான் மாடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது புலி வருது புலி வருதுன்னு சொன்னானா. எல்லாரும் ஈட்டி ஆயுதங்களை எடுத்து ஓடியாந்தாங்களா, ஐயா புலி வந்துடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் புலி வரல, ஏமாத்திட்டான். 2வது அதே மாதிரி கத்தனா, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு. ஜனங்க உண்மையிலே புலி வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓடியாந்தாங்க அவனை காப்பாற்றுறதுக்கு. புலி வரல, ஏமாத்திட்டேன்னு சொன்னான். ஆனால் 3வது உண்மையிலேயே புலி வந்துருச்சு. ஆளுங்க என்ன நினச்சாங்க, அவன் நயாண்டி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு வரல. கடைசியில் புலி அவனை கவ்வி அவனை கொண்டுருச்சு. இன்றைக்கி இப்படி நினைக்கிறவங்கெல்லாம் புலி வருதுன்ற கதை தான். சர்வ வல்லமுள்ள யூதா ராஜசிங்கன் நிச்சயமாகவே வரப்போகிறார். நம்மளுடைய நிலை என்ன? நம்ம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பெண்டமிக் காலத்தில் நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலை பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோயோடு கூட இந்த சூழ்நிலையில், இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி பயணம் செய்கிறோன்றது நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. இது கடைசி காலம், உண்மையாகவே கடைசி காலம்தான். இந்த கடைசி காலத்தில் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 1வது அர்ப்பணிப்பின் ஜெபம். எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதோ, இந்த காலகட்டத்தில் அர்ப்பணித்து வாழ, உங்கள் வாழ்க்கையை ஒரு கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. 2வது உயிர் தெளிதலின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் மத்தியிலேயே சொல்ல வருகிறேன். இன்றைக்கி ரொம்ப பேர் வேதம் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி வாசிக்கும் பொழுது கூட சங்கீத புத்தகத்தை என்ன சொல்லி வாசிக்கிறாங்க தெரியுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 100ஆம் அதிகாரம்னு சொல்லி தான் வாசிக்கிறாங்க. சங்கீதத்துக்கு அதிகாரமே இல்லை. 1ஆம் சங்கீதம் 100ஆம் சங்கீதம்னு கூட வாசிக்க தெரியாமல் இருக்கிறாங்க. நீ ஜபத்தில் கடைசியில் சொல்கிறது என்ன? நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஜபத்தில் நம்ம முடிக்கிறோம். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இன்றைக்கி அநேகர் பேர் இருக்கிறத நாம் பார்க்கலாம். அது 103ஆம் சங்கீதம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேதம் வாசிக்கிறது இல்லை, அநேகர் செபிக்கிறது இல்லை, ஜபத்துக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி லாக்டவுன் காலத்தில் அதிக வேதம் வாசிக்கவும் செபிக்கவும், ஆண்டவருக்கு உண்மையை உத்தமமாக ஜீவிக்கவும், குடும்பமாக இருக்கவும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கும் காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்பது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அன்று ஆண்டவர் உயிர்த்தெழுதல சீசர்கள் மறந்து போனாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகைத்தை அநேகர் மறந்து ஜீவித்து கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, இறுதியாக உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். தாவீது வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து, தாவீதை குறித்து அவர் சொல்லும் பொழுது பிதாவான தேவன் என்ன சொன்னார்? தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் உத்தம இருதயத்தை உடையவன், நான் நினைக்கிறத அவன் செய்வான்.
கடவுளுக்கும் தாவீதுக்கும் ஒத்த இருதயம் இருந்தது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வானா. ஏன்னா இணைக்கப்பட்ட இருதயம், ஒன்றுபட்ட இருதயம் தாவீதுக்கு இருந்தது. அதனால்தான் என் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். நீங்களும் நானும் ஒரு உத்தம இருதயத்தோடு அவரோடு கூட ஒட்டப்பட்ட இருதயத்தோடு கூட வாழுகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் உத்தமம் இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, நீதி இருக்கா, நேர்மை இருக்கா? நாம் சிந்திப்போம். நம்ம குடும்பத்தில் இருந்தால் தான் அது சபையில் இருக்கும். குடும்பத்திலையும் சபையிலும் இல்லைன்னா இந்த தேசத்தில் அதை நம்ம பார்க்கவே முடியாது. உத்தம இருதயம், நீதி, நேர்மையா எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுக்க, தாய் பிள்ளையானாலும் கணவன் மனைவியானாலும் நீதியாக நம்மளால் தீர்ப்பு சொல்ல முடிகிறதா? இதுதான் சரின்னு நம்ம சொல்ல முடிகிறதா? பட்சபாதம் நம்ம குடும்பத்தில் சபைகள்லையே நம்ம பார்க்கிறோம். தேசத்தில் இன்னைக்கு பட்சபாதம் இருக்குதானே, இன போராட்டம் இருக்குதானே, மத போராட்டம் இருக்குதானே. இன்னைக்கு நம்ம திருச்சபையில் நம்மளோட வீட்டிலையும் அப்படி இருந்துச்சுன்னா நாட்டில் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம மாறணும். அர்ப்பணித்து வாழ, தாவீது போல அர்ப்பணித்து வாழ, இயேசு கிறிஸ்துவை போல அர்ப்பணித்து வாழ, அர்ப்பணித்து ஜெபம் பண்ண நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரோட உயிர் தெழுதல் மேலே நம்பிக்கையோடு கூட வாழணும். உயிர் தெழுதல் நமக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்ந்தாதான் நம் மரணத்துக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா நான் 3 நாளில் இயேசு உயிர் தெழுதல் போல் நானும் உயிர் தழுவேன் என்ற நம்பிக்கையில் நாம் ஜெயமாய் வாழ முடியும். ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பிரியமானவர்களே. அர்ப்பணம் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம். உயிர் தெழுதல் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நிச்சயமாய் வல்லமையாய் இந்த காலத்திலும் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார். இன்னைக்கு ஜனமெல்லாம் வேக்சின் மேலே தான் நம்பிக்கை போயிடுச்சு. சைனோவிக்கா அல்லது பைசரா, சைனோவிக் ஃபைசர் என்ற போராட்டம் இன்றைக்கி ரொம்ப ஆயிடுச்சு. ஆனால் சைனோவிக்கோ ஃபைசரோ நம்மளை காப்பாற்றாதுங்க. அதெல்லாம் ஒரு அளவு தான். நம்மளை காப்பாற்றுகிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த ஆணித்தரமாக இந்த கால வேளையில் எனக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் போடுங்க, வேக்சின் எல்லாம் போடுங்க, எல்லாம் பாதுகாப்பு செய்யுங்க, முகக்கவசம்லாங்க, அரசாங்கம் கொடுக்குற சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடைப்பிடிங்க. அதை தப்புன்னு சொல்ல. நான் கூட 2 வேக்சின் போட்டுட்டேன். அது என்னை காப்பாற்ற, அது மேலே நான் நம்பிக்கை வைக்கலை. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே என் அர்ப்பணத்தையும் ஆண்டவர் உயிர் தெழுதலையும் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த கடைசி காலம் வரைக்கும் ஏதாவது நம்மளை செய்ய முடியுமா என்று சொல்லி நான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, நீ இயேசு கிறிஸ்துவை நம்பாத மரித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க, இறந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஏற்றுக்கொள்ளணும் எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். அவங்க மேலே நம்ம பாரம் உள்ளவர்களாய் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோமா? உயிர் தெழுதலின் நம்பிக்கையை அவர்களுக்கு நம்ம கொடுத்து ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி அநேக விசுவாசிகளும் கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் கூட அர்ப்பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அர்ப்பணம் இல்லாத ஒரு ஜெபம், உயிர் தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் கூட ஐயோன்னு கூட செத்து போகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை நிச்சயமாக உண்டு என்று கடைசி காலம் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. மரண பயம் நம்மளை விட்டு நீங்கி போகும். மரணத்துக்கு பயப்படுகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. சொல்லலாம், பேசலாம், அது கிட்ட வந்து நிற்கும் பொழுதுதான் தெரியுங்க, யாரு நமக்குன்னு யாருமே இல்லை. அதான் கடைசி நேரத்தின் தேவன். நான் பயப்படும் காலம் வரும் பொழுது கர்த்தரை நான் நம்புவேன். எப்பொழுதும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைங்க. உயிர் தெழுதல்ல நம்பிக்கை வைங்க. இது பிள்ளைகளுக்கும் திருச்சபை மக்களுக்கும் அதிகமாய் சொல்லுங்க.
மரண பயத்திலிருந்தும் அர்ப்பணிப்பின் ஜபத்திலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நீக்கி நம்மளை காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னதான் சூழ்நிலைகள் தலைகீழாய் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வாழ்க்கை இன்னும் தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அது மரணமானாலும் ஜீவனானாலும் அந்த வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை, அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிலைநிறுத்துவார். அந்த நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை நான் பாடுறேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குழந்து அலைந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை கொலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை செந்துல் மக்களோடு கூட நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கை தரும் உற்சாகம் ஊட்டும் வார்த்தையை சொல்லத்தக்கதாக கிருபை தந்ததுக்காக நன்றி. மரண பயத்திலிருந்து பிள்ளைகளை நீ நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த கஷ்டங்கள், எந்த சோதனைகள், எந்த தொல்லைகள் வந்தாலும் கூட மரண பயத்திலிருந்து கர்த்தர் நீர் நீக்கி போட்டதற்காக உமக்கு நன்றி. ஒப்பு கொடுத்தலின் ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கட்டும். நீர் உயிர் தெழுந்து போல நாங்களும் ஒரு நாள் பரலோகத்திலே உம்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கை, உயிர்த்தெழு நிச்சயத்தோடு கூட பிள்ளைகள் இந்த பெண்டமிக் காலத்தில் வாழும்படியா செந்துல் திருச்சபை பிள்ளைகளை ஐயா, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அந்த நம்பிக்கை நங்கூரமாக இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். வார்த்தை பேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேலையானது நம்முடைய தசோபாகத்தையும் காணிக்கையும் கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. தசோபாகம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆகையால் இந்த தசோபாகத்தில் நாம் உண்மையாக இருப்போம். அதே சமயத்தில் நம்முடைய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்துவோமாக. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். உங்களும் என்னையும் மீட்டெடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ரட்சிப்பின் வரத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போமாக. It's a time to bless the Lord with our tithes and our offerings. The tithes belong to the Lord. The Lord has saved us. The Lord has given us eternal life. And we should always be thankful for Him. ஆகையால் தசோபாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தரிடம் நாம் செலுத்துவோமாக. வாருங்கள், நாம் ஜெபிப்போம். Let us pray. அன்பின் தேவனே, இந்த காலை வேளைக்காராஜ நன்றி. மீண்டும் உம்மை ஆசீர்வதிக்க ஒரு கிருபை கொடுத்திருக்கிறேன். எங்கள் தசோபாகத்தின் காணிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். Lord, we thank you for an opportunity to bless you for all your goodness.
we have brought our tithes and our offerings. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் கொடுக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் கொடுக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தின் தேவைகளுக்காக கொடுக்கிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவரே ரட்சிப்புக்குள் வர வேண்டும், இன்னும் அநேகர் தேவ செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை கேட்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிற கரங்கள், உள்ளங்கள், குடும்பங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். Lord, bless all the tithes and the offerings that have been given. We pray that more will come into the kingdom of God, and may the work and gospel of God spread. Bless the hands and the families that give. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த காலவேளையில் கூட நம்முடைய சபையின் சூப் கிச்சனை குறித்து மீண்டும் ஒரு அறிவிப்பு. Once again, let me greet you in Jesus' name and give you some announcements. We want to start with the soup kitchen. அறிவித்த வண்ணமாக 3 தேவைகள் உண்டு. There are 3 needs in the soup kitchen. ஒன்று, ஜெப பங்காளிகள் தேவையாக இருக்கிறது. ரெண்டாவது, வாலண்டியர்ஸ் தேவையாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஸ்பான்சர்ஸ் தேவையாக இருக்கிறது. இந்த 3ல் நீங்கள் பங்கு பெற ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து திரு மைக்கேலோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய தொலைபேசி நம்பர் ஸ்க்ரீனில் வரும். அவரு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேகர் தேவையோடு இருக்கிறாங்க. இந்த கோவிட் காலத்தில் அநேகர் கஷ்டப்படுகிறாங்க. அநேகர்
நெருக்கடியில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய முடியும், இந்த சூப் கிச்சன் மூலமாக ஒரு நேரம் ஒரு உணவு பொட்டலத்தை நாம் தயாரித்து கொடுக்குறோம். அவங்களை ஆசீர்வதிப்போம். அது உங்களுடைய ஆவியும் உற்சாகப்படுத்துகிறோம். பங்கு பெற வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We want to bless at least one meal for a family during this COVID time. Many are going through hardship, hard times. Please participate in this ministry. வருகின்ற புதன்கிழமை நம்முடைய வழக்கமாக ஜெபமலை நேரம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு உங்கள் யாவையும் ஜெபமலைக்கு நாம் அழைக்கின்றோம். On Wednesday we have our prayer mountain time, a time when we gather together as a church to pray. இந்த காலத்தில் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கோவிட் இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் திறப்பின் வாசலில் நின்று நம்முடைய தேசத்துக்காக, உலகத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. The COVID is spreading far all over our country, all over the world. And we need to gather at the feet of Jesus and ask for His mercy, plead for His mercy. ஆகையால் ஆண்டவர் இரக்கத்துக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. வருகிற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஜெபமலை நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. Come join us on our prayer mountain time as we plead in God's presence for His grace and mercy. அவர் கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி வழக்கமாக வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை இரவு 8 மணிக்கு நாம் தியானம் செய்வோம். On Friday we have our Bible study on the book of Revelations. 12ஆம் அதிகாரத்தை தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவருடைய மணவாட்டி திருச்சபை ஆண்டவர் வருகைக்காக எவ்விதமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் தியானம் செய்கிறோம். We are learning as to how the bride of Christ, the church, prepares herself for the coming of Jesus. ஆகையால் இந்த வெள்ளிக்கிழமை வேத ஆராய்ச்சிக்குள் யாவையும் அன்போடு நாம் வரவேற்க ஆசைப்படுகிறோம். ஒரு துக்க செய்தி, நம் சபையின் சேர்ந்த திரு தங்கமணி கோயில் பிள்ளை அவர்கள் கர்த்தருக்குள் காலமடைந்தார் என்று சபைக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். மனைவி பிள்ளைகளுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக, குடும்பத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Continue to remember the family of the late Mr. Tangabani Koil Pillai as they go through this time of sadness and sorrow. கர்த்தர்கள் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரித்திரு எம் ஜோசப் அவருக்காக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். I want to say my thanks to Pastor M. Joseph. மரண பயத்தை குறித்து நம்மோடு கூட 56ஆம் சங்கீதத்திலிருந்து நம்மோடு கூட ஒரு சில சத்தியங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாழுகிற காலம் பயங்கரமான ஒரு காலம். இந்த காலத்தின் மத்தியில் கூட கர்த்தரின் வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்துறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are living in difficult times and we thank the Lord for the word that has come at this point from Psalm 56. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எமக்குள் இருக்கிற அந்த பயமெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய சமாதானத்தை தாரும் என்று கர்த்தரிடம் கேட்டுக்கொள்வோமாக. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராஜா நன்றி. விசேஷமானமாக உங்கள் அருமையான ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரை நீ பகிர்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for your word that has come at this season of Father. ஆண்டவரே ராஜா, எங்கள் உள்ளத்தில் பலவிதமான பயம், மரண பயம் கூட இருக்குது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பயமெல்லாம் நீக்க வந்த தேவன் நீர். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் மூலமாக, உங்களுடைய ஆவியானவர் மூலமாக எங்களை யாவையும் நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்து தாங்கி நடத்தி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will continue to take away all our fears and strengthen us as we go forward in the days to come. ஒரு புது மாதத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட ஆண்டவரே எங்கள் கூடவே வாரும். அப்பா, எங்களை வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Even as we go into a new month, we pray that your peace and your protection will come with each and every one of us. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வவாரையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.